Welcome all of you to my video. In this video we are going to see chapter 5 coordinate geometry example 5.13. Let A 1 comma minus 2, B 6 comma minus 2, C 5 comma 1 and D 2 comma 1 be 4 points. Find the slope of the line segments AB, BCD. Find the slope of the line segments ABC, BAD. What can you deduce from the answer? So பாருங்க 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு இந்த கொடுத்துருக்கீங்களோட ஸ்லோப் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லோப் ஃபார்முலா உங்களுக்கு பேசிக்காக தெரியும். அது என்னென்னா ஸ்லோப் m is equal to y2 minus y1 by x2 minus x1. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா மூலம் மட்டும் நீங்கள் இதனோட ஸ்லோப்ஸ் எல்லாம் கல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் ஸ்லோப் AD and BC CD ஸ்லோப் ஆஃப் AB. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் இது AB. ஏ என்னது இதான் AB. ஸோ பாயிண்ட்ஸை நாங்கள் எழுதிக்கிறேன். ஏ வந்து உங்களுக்கு வந்து ஏவி வந்து உங்களுக்கு ஏ வந்து 1 comma minus 2, B வந்து 6 comma minus 2. ஸோ இது பார்த்தீங்கன்னா y2 minus y1. ஸோ ஏ வந்து உங்களுக்கு 1 comma minus 2, B வந்து 6 comma minus 2. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து -2 y2 y minus y1. ஸோ திஸ் இஸ் x1 y1 x2 y2. ஸோ y2 minus y1 minus into minus. ஸோ இது வந்து உங்களுக்கு 6 minus 1. ஸோ இது வந்து -2 + 2 -2 ப்ளஸ்ஸு. ஸோ +2 பை இது வந்து 6 - 1 5. ஸோ 0/5 மொத்தமாக 0 டிவைட் பை எனி நம்பர் 0. ஸோ இஸ் 0. இப்போ அடுத்த ஸ்லோப் ஆஃப் சிடி இதனுடைய ஸ்லோப்பு கேட்டிருக்காங்க. ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா 5,1 2,1. ஸோ 1 - 1 by 2 - by 0/3 -3. So this is also 0 divided by any number 0. அதனால நம்ம வச்சுக்கோங்க 0 multiplied by any number 0 தான். 0 divided by any number 0 தான். ரெண்டு ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் பாருங்கள். ஸ்லோப் ஆஃப் BC AD கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு AB அப்படின்ற வருது நம்ம பார்க்கலாம். ஸோ BC வந்து உங்களுக்கு தான் இருக்குது BC. ஸோ 1 minus of -2 எப்படி எதுனே புரிஞ்சிருக்கோம். y2 minus y1 1 minus of -2 y2 minus y1. ஸோ மைனஸ்க்கு விட்டு மிச்சம் இதுக்கு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ 5 - 6 1 + 2 by -1. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 3 by -1. ஸோ திஸ் இஸ் -3 உங்களுக்கு. இதே போல் இன்னொரு ஸ்லோப் இருக்குது. ஸ்லோப் ஆஃப் எதுன்னு கேட்டிங்கன்னா AD வந்து உங்களுக்கு AD ஸ்லோப் எது இதான் AD. ஸோ உங்களுக்கு ஏடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக ஆர்டர் பார்த்து எடுக்கணும். ஸோ ஏடி அப்போ இது ஃபஸ்ட்டு இது செகண்டு. அப்போ y2 minus y1 1 minus of -2 பை இது என்னன்னா உங்களுக்கு வந்து 1 minus 2 minus 1 D minus. ஸோ 2 minus 1. ஸோ இதெல்லாம் ஆகும் 1 minus plus 2 by 1. திஸ் இஸ் நத்திங் பை 3 உங்களுக்கு வந்துருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தோடைய ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஸ்லோப் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்லோப்பு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். AB அண்ட் CD ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னா ரெண்டு ஒரு பேரலல் ஸ்லோப்புன்னு அர்த்தம். ஏன்னா ஸ்லோப்புனா இதுதான் சரியது சரிஞ்சிருக்குது. ஸோ இது இப்படி இருக்குதுன்னு அர்த்தம். சும்மா இது வச்சுக்கோங்க. ஸோ அது இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நல்லா பாருங்கள். ஸ்லோப் வந்து உங்களுக்கு இது வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டில் நான் என்ன எழுதுவேன்னா ஃபஸ்ட்டு இதை வச்சு நான் என்ன எழுதுவேன்னா ஸ்லோப் ஆஃப் AB is equal to ஸ்லோப் ஆஃப் CD. பட் ஸ்லோப் ஆஃப் BC நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா, ஸ்லோப் BC அது நாட் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் AD. ஸோ இது நீங்கள் என்ன சொல்லலாம்னா இது வந்து ஸ்லோப் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஏதாவது கொலாப்ஸ் ஆகிருக்கும். அதாவது ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா தான் ஸ்லோப் ஈக்குவல் கிடையாது. ஸோ அது இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கிங்களா. இல்லது இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் பார்க்க எப்படி தெரியுது, ஒரு ட்ரெப்பீசியம் மாதிரி தெரியுது. ட்ரெப்பீசியம் என்னது, ரெண்டு சைடு பேரலாக இருக்கும், இன்னும் ரெண்டு சைடு பேரலாக இருக்காது. அதுதான் உங்களுக்கு ட்ரெப்பீசியம். பட் ரெக்டாங்கிள் எடுக்கிறது, ரெக்டாங்கிள் வந்து எல்லா சைட்ஸும் பேரலாக இருக்கணும். பட் ட்ரெப்பீசியம் என்பது ஒரு சைடு ரெண்டு சைடு மட்டும் பேரலாக இருக்கும், மிச்சம் ரெண்டு சைடு பேரலாக இருக்காது. ஸோ அது வந்து ஒரு ட்ரெப்பீசியம். ஸோ இது என்ன சொல்லலாம்னா ஃப்ரம் this we can deduce that the quadrilateral என்னது 4 சைட்ஸ். எந்த ஃபிகர் பார்த்து 4 சைட்ஸ், எந்த ஃபிகர் 4 சைட்ஸ் இருக்கணும். ஸோ 4 பாயிண்ட்ஸ் இருந்தாலே 4 சைட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு ட்ரெப்பீசியம்
அப்படி சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோ அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.